இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மகர ராசி. இந்த மகர ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாக மகரம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் 7 நாட்டு சனியிலேருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்காங்க. மீண்டு வந்து சனி சகாய சனியாக வந்திருக்காரு. எல்லா வித பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா கைக்கு வந்து சேர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சாதாரணமாக வந்துடும். பூர்வீகத்தில் சொத்து வாங்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணுறோம். இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம். நீங்கள் எங்கள் குழந்தை வந்து வெளிநாடு நாங்கள் வந்து மெடிசன் படிக்க அனுப்பலான்னு பிளான் பண்ணுறோம். தாராளமாக படிக்க அனுப்பலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு நமக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி காமன் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சியில அடுத்த 43 நாட்கள் உங்க லைஃப்ல என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு ஒரு நல்ல 5 பாயிண்ட் சொல்ல போறாங்க. கவனமா வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க ராசிக்கு நடக்க இருக்கும் அற்புதமான மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேடமை சந்திச்சிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப வித்தியாசமான டாபிக் இது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுது. செவ்வாய் பயிற்சி யூஸ்வலா நம்ம சொன்னாலும் அடுத்த 43 நாட்கள் மக்களுடைய லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து செவ்வாய் பயிற்சியை பத்தி மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். பொதுவா இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க, இப்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் மாதம் 21 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபத்துல வந்து அமர்றாரு மேடம். இந்த ரிஷபத்துல வந்து அமர்றதுனால நிறைய ராசிக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது ஆப்வியஸ்லி செய்யதான் போறாரு. எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கிரகம் எந்த பாவத்துல உட்கார்ந்தாலும் அதனால +1 90% இருக்கும், -10% இருக்கும், இல்ல -90% +10% இருக்கும். நம்ம எந்த பயிற்சியை சொல்றோம் அப்படின்னாலும் அந்த பயிற்சி அந்த கிரகத்தை பத்தி மட்டும் பேசாம அந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப செவ்வாய் ரிஷபத்துல அமர்ந்திருக்கும் போது மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் எப்படி இருக்கும், எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும் இல்லாம ஓரளவுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கக்கூடிய பிளானட், அதனால வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டு சொல்லிட்டு வரும். அந்த விதத்துல இப்ப நம்ம செவ்வாயை பத்தி பேசலாம். நீங்களே சொல்லிட்டீங்க 43 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படதான் போகுது. இப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேடம் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், அப்ப நீ நல்ல வசதியாக போறப்பா அப்படின்னா உடனே நான் ஒரே பாட்டுல ஜாக்வார் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நைட்ல கோடீஸ்வரன். ஆமா, எல்லாருமே எங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா. இப்ப ஜாதகம் பார்க்க வரும்போதே மேடம் என்னங்க மேடம் எங்களுக்கு நல்ல சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க, நாங்க பெருசா சூப்பரா இல்லையேமா, சரிம்மா ஒரு மாசமும் உங்க வாழ்க்கையில என்னமா நடந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்கன்னு போது அவங்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. என்னம்மா ரொம்ப நாளா வந்து ஆசைப்பட்டது ஏதாவது நடந்துச்சாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த சனி வக்ரகதிக்கு ஒரு கிளைண்ட் இப்ப பேசினாங்க, ரொம்ப நாளா ஆசைப்பட்டது இப்படி என்னமா நடந்துச்சு அப்படின்னு போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனா நிறைய நடக்கல, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு இல்லம்மா, கொடுக்க போறோம் சனி இல்ல. நம்ம ஆக்சுவலா உன்னிப்பா கவனிக்கணும் நம்ம லைஃப்ல என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வரும், கண்டிப்பா வரும் மேடம். இந்த பிளானட்ஸ் வந்து நம்ம மனுஷால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொய் சொல்லுவோம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம். பிளானட்ஸ் வந்து பொய் சொல்றது இல்லை. அதே மாதிரி ஒரு நம்ம சனி வக்ரம் பேசும்போதும் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க, சனி வக்ரகதி அடைகிறாரு சனிக்கு தெரியுமா அப்படின்னு. இப்படிலாம் யோசிக்கிறாங்க, சனிக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை சொன்னேன், சனிக்கும் தெரியும் உனக்கும் தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் திருப்பி வந்து தெரியப்படுத்துறதுக்கு தான் எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. இல்ல மேடம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கணிச்சு இதெல்லாம் சொல்றோம். அதுக்கும் மேல பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு சொல்றோம். கிண்டல் அடிக்கிறதுக்கும் கேலி கூத்து அடிக்கிறதுக்கும் சனி கிட்ட கிண்டல் அடிக்கிறேன்னா நான் அதுக்கு திருப்பி கிளீனா சொல்லியிருந்தேன், உனக்கு வந்து தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க இல்ல. காத்து அடிக்குதுன்னா காத்து எங்க அடிக்குது எங்க இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அப்ப வந்து என்னன்னா மேடம், உள்ளத உள்ளபடியே நம்ம சொல்றோம். அதுக்கு மேல நல்லது நடக்கும்னா இவ்வளவு நீ எதிர்பார்க்க கூடாது. இவ்வளவு நடந்தாலும் அது நல்லதுதான், எனக்காவே இருந்தாலும் சரி உங்களுக்காவே இருந்தாலும் சரி. அப்ப கமெண்ட் போடும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தர்மத்தோட கமெண்ட் போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லைங்களா? உண்மைதான். நிறைய மக்கள் வந்து நல்ல
நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் மேடம் கமெண்ட்ஸ் 1000 பாசிட்டிவ் வருது அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஆனா ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி கேவலமா பண்றாங்க அப்படின் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா நாங்க இன்னும் பக்குவப்படுறோம், இன்னும் பதப்படுறோம், யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸும் போடுங்க. இப்ப செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. செவ்வாய் பயிற்சி பலன் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸும் நமக்கு போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மகர ராசி. இந்த மகர ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாக மகரம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் 7 நாட்டு சனியிலேருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்காங்க. மீண்டு வந்து சனி சகாய சனியாக வந்திருக்காரு. எல்லா விதத்துலையும் நல்லது அப்படின்றது சனியே செய்ய போகிறாரு. அதுக்கும் மேலே குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால சனி கடகடகடகட நிறைய நல்லது செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அப்போ பிரச்சனைகள்லேருந்து முதல்ல அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்லாம். இப்போ செவ்வாய் ரிஷபத்தில் அப்படிங்கும்போது 5ஆம் பாவத்தில் செவ்வாய், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கா அப்படின்போது முதல்ல ப்ளஸ் என்ன அப்படின்னா மேடம், இவங்க மகர ராசி அன்பர்களோட ராசி அதிபன் சனி பகவான். சனிக்கு செவ்வாய் வந்து பகை கிரகம். பகை கிரகம் 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னும் போது முதல்ல நல்லதே நம்ம சொல்லிடலாம். பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா கைக்கு வந்து சேர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சாதாரணமாக வந்துருமா? ஒரு பிரச்சனை, ஒரு அமக்களோ, ஒரு சண்டை, அதனால தான் கையில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் விஷயம். குழந்தை பிராப்தமே இல்லைங்க. இது வரைக்கும் குழந்தையே இல்லைங்க. நாங்கள் வந்து குழந்தைக்காக வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கோம். மருத்துவத்தினால குழந்தை பிராப்தம் அப்படின்றது உண்டு. நிறைய பேருக்கு ஆண் வாரிசு வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க, பட் இருந்தாலும் அந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி மருத்துவ செலவுனால குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். சொத்து பத்துலாம் இருக்குன்னா பிரச்சனையோடு வெளியே வரும். ஆல்ரெடி வெளியே வந்துருச்சுங்க சொத்து பத்துலாம். ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்ககிட்ட சொத்து பத்துலாம் இருக்குது. வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறோம். அழகாக நல்ல ரேட்டுக்கு பூமியை நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். பூர்வீகத்தில் சொத்து வாங்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணுறோம். இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் நீங்கள் பூர்வீகத்தில் சொத்து வாங்குறதுக்கு அப்படி இல்லை. ஸோ இது எல்லாமே ப்ளஸ். எங்க இப்போ எங்கள் குழந்தைங்களோட ஒரு கடுமையான மன உளைச்சல் இருக்கும். பலவிதமான பர்சனாலிட்டிஸ் பார்ப்பாங்க இல்லை மேடம். எங்கள் பசங்களால் நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். இப்போ 5 செவ்வாய் வந்திருக்கா, அதில் முன்னேற்றம் இருக்குமா? இன்னும் கொஞ்சம் கஷ்டன்றதை நீ அனுபவிப்பேன் பிள்ளைங்க ரீதியாக. குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு குரோனிக் இல்னஸ் இருக்குது, ஒரு ரொம்ப நாளாக வந்து ஒரு தொந்தரவு இருக்குது, ஒரு குரோனிக் இல்னஸ் இல்லை வந்து அக்யூட் இல்னஸ் தான், ரொம்ப மருத்துவ செலவு பண்ணிகிட்டே இருக்கும், பெருசாக வந்து ரெக்கவர் ஆகலை அப்படின்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படின்றது இருக்குது தான். ஸோ இது குழந்தைங்க ரீதியாக அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பூர்வீகத்தில் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை படிக்க அனுப்பலாம்னு நினைக்கிறேன். தாராளமாக பிள்ளைங்களை வியாபாரம் பண்ணி படிக்க அனுப்பலாம். அம்மா எங்கள் பிள்ளைங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகரம், எங்கள் பிள்ளைங்க வந்து நீட் எழுதியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே என்ட்ரன்ஸ் எழுதிட்டு திருப்பி இன்னொரு முறை இதெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு இல்லைங்களா நீட்டில். அப்போ எங்கள் பிள்ளைங்க வந்து பின்னாடி இல்லை நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, இல்லை ரொம்ப கம்மி மார்க் வாங்கினாங்க, அடுத்து வந்து என்ட்ரன்ஸ் வருது அப்படின்னா அதில் எழுதி எங்கள் பிள்ளைங்க பாஸ் ஆகிடுவாங்களா? பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்க யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நிறைய மகரத்துக்கு. ஏன்னா 5ஆம் பாவத்திலே செவ்வாய் வந்திருக்கா. அப்போ யூனிஃபார்ம்டு சர்வீஸ்னால் டாக்டர் ஆகிறதுக்கு, இன்ஜினியர் ஆகிறதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்வொகேட் ஆகிறதுக்கு, ஆர்மியில் போகிறதுக்கு, இந்த சிஆர்பியில் போகிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் பிராப்தம் உண்டு. எங்கள் குழந்தை வந்து வெளிநாடு நாங்கள் வந்து மெடிசன் படிக்க அனுப்பலான்னு பிளான் பண்ணுறோம். தாராளமாக படிக்க அனுப்பலாம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஜியே அவங்க பல முறை நீட் எழுதிட்டாங்க, கிடைக்கல. இல்லை பல முறை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டாங்க, கிடைக்கல. இந்த காலகட்டம் கிடச்சிடும். எங்கள் பிள்ளை ஸ்போர்ட்ஸில் இருக்குது, செலக்ட் ஆகிடும். சின்ன அளவிலாவது பிள்ளைங்க ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, அவார்டு, ரிவார்டு, மெடலு வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. நாங்களே வந்து மகரம்ங்க, நாங்களே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும், சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது எல்லாமே நல்லது மேடம். ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா பிள்ளைங்க பெருசாக உங்கள் சொல் பேச்சு கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, கேட்காது. அவங்க நீங்கள் சொல்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. பிள்ளை கேட்கணும்னு எதிர்பார்க்கறத விட நான் சொல்கிறது இல்லைப்பா அப்படின்னா முடிஞ்சிட்டேன். ஆமாம், நான் வந்து பெருசாக வந்து இது சாப்பாடு செஞ்சு வைப்பேன், பெருசாக நான் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதே இல்லை. அப்போ அவன் என் கூட ஆர்கியூ பண்ணுறதே இல்லை. நீங்களாக மீண்டு வரத்துக்கு இதுதான் ஒரு ஆப்ஷன் அப்படின்லாம். அதுக்கும் மேலே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம் செவ்வாய் 4 மற்றும் 11க்கு அதிபதி. சுகஸ்தானாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். அவன் 5ல் போய் உட்காடுறான் அப்படின்னும் போது கம்ஃபர்ட் அப்படின்றது சாலிடாக இவங்களுக்கு அதிகரிக்கும். இது வரைக்கும் நான் ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருந்தேங்க, வாடகை தான் இருந்தேன். இப்போ ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாடகை போவேன். இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இப்போ சொந்த வீடு வாங்கி போவேன். இது வரைக்கும் நான் 2 வீலரில் போயிருந்தேன். இப்போ கார் வாங்கிட்டு நான் என்னோடய கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 10 பைசா கம்ஃபர்ட்டானா அதிகமாகுது, இல்லை 10,000 ரூபாய் கம்ஃபர்ட்டானா அதிகமாகுது, கம்ஃபர்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் மேடம். அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்து போயிடணும். அம்மா கிட்ட பெருசாக சண்டை போடக்கூடாது.
அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப நேர்த்தியாக செய்வாங்க, பர்ஃபெக்டாக செய்வாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னாலே கொஞ்ச நாள் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன், ரொம்ப பர்ஃபெக்டாக. அது நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கும், நிறைய கொடுத்துட்டு போயிடும். கொஞ்ச நாள் தான் நான் அந்த பர்ஃபெக்டாக இருப்பேன், அதுக்கப்புறம் திருப்பி நான் மாறுவேன். அது வேற. எல்லாருமே மகர ராசின்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே அது ரிஷப ராசியாக இருந்தாலும் கடகராசியாக இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த இம்பாக்ட் இருக்கும். அப்போ என்னோட நேர்த்தி அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும், ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும், அதனால பெருத்த லாபம் அப்படின்றது வரும். இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அந்த லாபத்தை வச்சு நான் ஒரு பூமி வாங்குற யோகம், என்னோட கம்ஃபர்ட்டுக்காக ஏதோ ஒன்று வாங்குற யோகம், வண்டி வாகனம் ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு யோகம், அதெல்லாம் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டு கொடுத்து போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட விட்டு கொடுத்து போகணும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஆரோக்கிய குறைபாடு, அதனால் உனக்கு மனசில் கொஞ்சம் சஞ்சலம், அவங்கக்கிட்ட வாக்குவாதம், இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சூப்பர் மேம். மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குன்னு சொன்னீங்க, எந்தெந்த விஷயங்கள்ல விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல் மேம், நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்க அஸ்ட்ராலஜி பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க சென்னையிலேயே உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப அழகா பார்த்துக்கலாம். இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.